ஓம் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகுவாராதி அம்பிகா திருத்தாள் திருப்படிகள் போற்றி போற்றி. நன்றே வருகினும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றையும் இல்லை. உனக்கே வரம் எனக்கு உள்ளதெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அருட்கடலே. அழியாத குணக்குன்றே அருட்கடலே, இமவான் பெற்ற கோமலமே. எல்லாம் வல்ல பரம்பொருளாக வேண்டுவோருக்கு வேண்டும் வரவெல்லாம் தந்து கருணை கடலாக விளங்கக்கூடிய அம்பிகையாம் மகா வாராகி அம்பிகையினுடைய நாமம் கொண்டு அட்ட வாராகி ரூபங்களாக எழுந்த அருள்பாலிக்கக்கூடிய அன்னையாம் அம்பிகையினுடைய ஹிருதயத்திலிருந்து உருவான அம்பாள் லகு வாராகி அம்பிகையினுடைய திருக்கருணையாலும் குருவருளாலும் திருவருளாலும் நமது ஆலயத்திலே மாதந்தோறும் வளர்பிறை பஞ்சமி மற்றும் தேய்பிறை பஞ்சமி நாட்களிலே மிக சிறப்பான முறையிலே அம்பிகையினுடைய திருக்கருணையால் இந்த பஞ்சமி ஹோமங்களானது நடந்து கொண்டிருக்கிறது. இவ் ஆலயத்தினுடைய இந்த ஹோமத்தினுடைய மிக சிறப்பு என்னவென்றால், ஜபமே சிறந்த பூஜை அப்படின்னு அம்பாளே சொல்றான். ஹோமங்கள்ல எல்லா பொருளையும் நம்ம போடுறோம். பஞ்சபூத தத்துவங்களையும் பஞ்சபூத சக்திகளையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய தன்மை இந்த பூஜை முறைகளுக்கு உண்டு. எந்த ஒரு பூஜை முறை எடுத்துட்டாலும் பஞ்சபூதங்கள் தத்துவம் இல்லாமல் எந்த பூஜையும் செய்ய இயலாது. அதனாலதான் எல்லா பூஜையினுடைய முடிவுல பஞ்சபூஜை அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. முக்கியமா பூஜைக்கு கந்தம், சுவாமிக்கு சந்தனம் கொடுக்கணும். கந்தம், அதாவது கந்தம்ன்றது சந்தனம், குங்குமம், புஷ்பம், தூபம், தீபம், நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 விதமான தன்மை கண்டிப்பாக எல்லாருமே அந்த கிரகங்கள்லையும் சரி கோயில்லையும் சரி இந்த பஞ்ச பூஜைகள் செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அப்படி விசேஷமான முறையில ஜபமே சிறந்த ஒரு பூஜை அப்படின்னு அம்பாளே சொல்றான். அப்ப பஞ்சமி ஹோமங்கள் செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா, நமக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த ஹோமங்கள்ல மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா, எல்லா இடங்கள்லையும் ஹோமங்கள் நடக்கும். ஆனா இந்த அம்பாள்கிட்ட பண்ணக்கூடிய ஹோமங்கள் விசேஷமான ஹோமங்கள். பஞ்சமி அப்படின்றது நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலானது வெற்றி கிட்டும். அப்படிப்பட்ட நாள் தான் இந்த பஞ்சமி. பஞ்சமி அப்படின்னா 5 அப்படின்ற எண்ணை குறிக்கக்கூடியது. அப்ப 5, அதாவது வளர்பிறையில இருந்து அமாவாசையில இருந்து 5வது நாள் பஞ்சமி, பௌர்ணமியில இருந்து 5வது நாள் பஞ்சமி. அப்ப பஞ்சமியில வழிபடுவோமேயானால் நமக்கு இகபர சௌபாக்கியம் கிடைக்கும். இகபரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பூலோகத்தில் வாழ்வதற்குரிய அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் அம்பாள் தருவாள். எல்லாத்தையுமே கொடுப்பாளா? எல்லாத்தையும் ஒரே மாதிரியா தான் அம்பாள் பார்ப்பா. அவரவர்களுடைய கரும பலன்களுக்கு தகுந்தாற் போல எல்லா விஷயங்களும் நடக்கும். அதுதான் முக்கியமானது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லப்படுது, திருவாசகத்துல சொல்லப்படுது. நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னம்னா அம்பாள் வர வச்சிருக்கா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. நம்ம சுவாமியை கும்பிடணும்னா அம்பாள் நினைக்கணும், இன்னைக்கு அவன் வரணும், அவங்களா வரணும் அப்படின்னு அம்பாள் மனதில் தோன்றி உதித்தது. அதன்படிதான் நடக்கும் எல்லாமே. என் செயலாவது இனி ஒன்றும் இல்லை தெய்வமே, உன் செயலே என்று உணரப்பெற்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும்.
நினைத்து சுவாமிகிட்ட சரணாகதி அடையணும். இதுதான் பக்தியினுடைய முதல் இது. சுவாமிகிட்ட போய் நம்ம முதல்ல நின்றணும், அதுதான் முக்கியம். சுவாமிக்கு தெரியும், நான் உங்களை ஏமாத்திடலாம், அவரை ஏமாத்திடலாம், யாரையும் ஏமாத்திடலாம். ஆனால் அம்பாளை ஏமாற்ற முடியாது. நான் எதற்கு வந்திருக்கேன்னு அம்பாளுக்கு தெரியும். நான் வர வச்சதே அவள் தான். அப்புறம் எப்படி அவளை போய் நம்ம ஏமாத்த? நான் பக்தி, உண்மையான பக்தியோடு நான் சாமி கும்பிட வந்திருக்கேன் அப்படின்னா அப்படின்னு அம்பாள் பார்ப்பேன். உன்னை வர வச்சதுனால நீ என்ன நினைக்கின்றன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு அம்பாளுக்கு தெரியும். அதனால அம்பாள்கிட்ட நம்ம போனோம்னா நம்ம எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். அதைத்தான் சொல்கிறோம். கோயிலுக்கு வந்தோம்னா அமைதி தான் ரொம்ப முக்கியம். முக்கியமான தன்மை அமைதி தான். அதனால அமைதி தான் ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையாக இருக்கும். ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. பல சிரமங்களுக்கு ஏற்பட்டு காலையிலே புக் பண்ணியிருப்பாங்க, நீ போவோம்ப்பா இங்கே கரியமாணிக்கத்தில் லகு வாராஜி அம்பிகா திருக்கோயிலுக்கு போவோம், நீ வந்துருமா அப்படின்னு பக்கத்துல எல்லாம் பேசி வச்சிருப்பீங்க. அது நம்ம பேசலை, அம்பாள் பேசுவோம். இப்போ மனுஷ ரூபேன தெய்வாகா அப்படின்னு சொல்றாங்க. சுவாமி நேரடியாக வராது, மனுஷ ரூபத்துல தான் வரும். நம்ம நினைச்சு சொல்றோமோ, ஞானத்தாலோ அஜானத்தாலோ, தெரிஞ்சு செய்யறோமோ தெரியாம செய்யறோமோ, இடத்திற்கு வரணும்னு நினைச்சாதான் நம்ம வர முடியும். அப்ப திருக்கோயிலுக்குள்ள வரப்படும் பொழுது திருக்கோயில முக்கியமா 3 விஷயம் நம்ம பண்ணணும். ஒன்று, கோயிலை சுத்தமா வச்சுக்கணும். முதல் விஷயம் அதுதான். நம்ம கோயிலை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமோ அது போல நம்ம கிரகத்துல எந்த பீடைகளும் இருக்காது. இது முதல். இது இரண்டாவது என்ன அப்படின்னா, கோயிலுக்கு வரப்படும் போது அமைதியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சொல்லக்கூடிய மந்திரங்களை கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சுவாமி வந்தாரு, 1 மணி நேரம் கத்துனாருப்பா, ரொம்ப சூப்பர் அப்படின்ட்டு சொல்லிடக்கூடாது. இந்த மந்திரங்களை கேட்கணும். மந்திரங்களா நம்ம சொல்ல முடியலைனாலும் மந்திரங்களை கேட்கணும். ஆசிரியர் மாணவருக்கு பாடம் எடுக்கப்படும் பொழுது என்ன சொல்றார்? லிசன் தான் சொல்லுவார். கவனி, படின்னு சொல்ல மாட்டார், கவனின்னு தான் சொல்லுவார். அதனால சொல்லக்கூடியதை கவனிக்கணும். படிக்கத்தான் நமக்கு கஷ்டமா இருக்கும், கேட்கறது மிகவும் எளிது. ஏன்னா படிக்கிறது ரொம்ப கஷ்டம். புக் எடுத்து ஒவ்வொரு வரியா படிக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை காதால கேட்பதுன்றது மிக எளிமையான விஷயம். ஒரு அன்னாச்சி பழத்தை முழுசா கொடுக்கறதுக்கும் அந்த அன்னாச்சி பழத்தை நல்லா அடிச்சு ஜூஸ் மாதிரி கொடுத்தா டப்புன்னு குடிச்சிருவோம். அடிச்சு இதை போய் கடிச்சு சாப்பிட்டு டயர்டா இருக்கு சாமி வேணாம். மாதுளம் பழத்தை தனித்தனியா உரிச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுருவாங்க. அதே மாதுளம் சுளைய மிக்ஸில் அடிச்சு ஜார ஜூஸ் மாதிரி கொடுத்தோம்னா ஒரே மடக்குல குடிச்சிருவோம். அதுதான் கேட்பதற்குரியது. அப்ப சுவாமி கோயிலுக்கு வரப்படும் பொழுது நம்ம எப்படி வரணும் அப்படின்னா அமைதியாக இருக்கணும். சுவாமிகிட்ட எதுவுமே கேட்க தேவையில்லை, எதையுமே கேட்க வேணாம், அம்பாளுக்கு தெரியும். இருந்தாலும் மானிட பிறப்பு எடுத்துட்டோம், நம்ம கேட்கணும், வரம் கேட்கணும். அழுத பிள்ளைக்கு தான் பால் அப்படின்னு சொல்லியிருக்கான். குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு தாய்க்கு தான் தெரியும். அதனால அம்பாளுக்கு தெரியும் எல்லா விஷயமும். இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு தினமாக கொண்டாடப்படுது. இந்த ஆடி மாதம் மற்றும் ஆவணி மாதங்கள் வளர்பிறை பஞ்சமி திதிகள்ல கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. நேற்றைய தினம் நாக சதுர்த்தி அப்படின்ற தினமும், இன்று நாக பஞ்சமி கருட பஞ்சமி என்று சொல்லக்கூடிய சிறப்பான நாளாக இன்று அமைய பெற்றுள்ளது. இறைவன் திருக்கருணை. ஏன் கருட பஞ்சமி கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு புராண கதை உண்டு. நாகருக்கும் கருடனுக்கும் ஆகுமா? ஆகாது. ஆனா ரெண்டுமே அவதரித்த நாள் இன்றைய நாள். அப்ப நாகரை கும்பிடுறது, ஐயோ பயங்கரமான சாமி நாகர். எல்லா உயிரினங்களும் இறைவன் படைக்கப்பட்டதே. பசுமாட கோமாதான்னு சொல்லிட்டு நம்ம கும்பிடுறோம். காளமாட நந்தியம்பெருமான்னு நினைச்சு கும்பிடுறோம். சேவலை அடிச்சு சாப்பிட்டுறோம். ஏன் அதையும் கும்பிட மாட்டோம்? முருகனுடைய சேவல் கொடிதானே. அப்ப சேவலையும் நம்ம கும்பிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இறைவனை வழிபடுவதற்குரிய இது உண்டு. முருகப்பெருமானுக்கு வாகனம் ஆடும் உண்டு. அஜகட வாகனன். முருகப்பெருமானுக்கு ஆடு வாகனம் உண்டு.
மயில் வாகனம் உண்டு, சேவல் கொடி உண்டு. அப்ப எல்லா உயிரினங்களும் இறைவன் வணங்கக்கூடிய தன்மையை தான் கொடுத்திருக்க. அதே போல சர்ப்பம், நாகத்தையும் வழிபடுவதற்காகவே இறைவன் உருவாக்கினான். எல்லா நாடுகள்லையும், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, மற்ற நாடுகள்லையும் நாகத்தை கடவுளாக வழிபாடு செய்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும், எகிப்தா இருக்கட்டும், கிரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க நாடா இருக்கட்டும், எல்லா நாடுகள்லையும் பாம்பை, சர்ப்பத்தை இறைவனாக நினைத்து வழிபாடு செய்கிறார்கள். நம்மளுடைய அப்ப சாமி ஜாதகத்துல ராகு கேதுன்னு சொல்றீங்களே, அது ரொம்ப படாத பாடுபடுத்துதே. உண்மைதான். ஏன் அப்படின்னா, ராகு கேது தோஷங்கள் ஏன் வருகிறது அப்படின்னு ஆராய்ச்சி எடுத்தோம் அப்படின்னம்னா, நம்ம செய்யல, நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க. பாம்பை அடிச்சிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க, அதை தகாதது பண்ணியிருப்பாங்க. பாம்போட குணம் ஒன்று உண்டு, நம்ம அதை தீண்டினாதான் நம்மளை தீண்டும். அதுதான் உண்மை. அப்ப சர்ப்பத்தினுடைய தன்மை, நாகத்தினுடைய தன்மை அதுதான். அப்ப முன்னோர்கள் செய்த சாப வினை பரம்பரையாக ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் வரும். அவங்களுடைய சொத்து மட்டும் நமக்கு வேணும், பாவம் வேணாமா? முன்னோர்களுடைய, எங்க தாத்தா சம்பாதிச்சது பேத்தி பேரனுக்கு வருது, அப்ப அவர் செஞ்ச பாவமும் வரும்ல, அது மட்டும் வேணும். ஐயோ சாமி பாவம் வேணும், காசு மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன புண்ணியம் பாவம் செய்கிறோமோ அது வருகையா வந்துட்டே தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ராகு கேது தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நாள் இன்றைய நாள். நம்மளுடைய ஆலயம் ராகு கேது பரிகார தோஷத்தை நீக்கக்கூடியது, ஜாதகத்துல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். இன்றைய தினம் நாகரை வழிபாடு செய்தோமேயானால் நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது திண்ணம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பரிகாரம் நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனா இன்றைய தினம் முக்கியமாக அஷ்ட நாகங்கள் சொல்லக்கூடிய 8 நாகங்களை நம்ம வழிபாடு செய்யணும். அப்ப ஒவ்வொரு நாகமும் ஒவ்வொரு விதமான தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்படுது. அனந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாகம், அந்த அனந்தன்றது ஏன்னா ஆதிசேஷன்னு பேர். அந்த ஆதிசேஷன் நாகம் யார்கிட்ட இருக்கு? மகாவிஷ்ணு அதுலதான் படுத்திருப்பார். யோக நிலையில தியானத்துல இருப்பார். திருப்பாற்கடல்ல மகாவிஷ்ணு படுத்திருக்கக்கூடிய அந்த நாகத்துக்கு பேரு அனந்தன், ஆதிசேஷன்னு பேர். அப்ப மகாவிஷ்ணுவையும் நாகத்தையும் சேர்த்து வழிபடுவேமையானால் நமக்கு யோக நிலையானது கிட்டும், செல்வ செழிப்பு ஏற்படும். ஸ்ரீரங்கம் பெருமான் அப்படித்தானே படுத்திருக்கார். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேத்திரம், அருமையான சேத்திரம். அப்ப மகாவிஷ்ணுவை மட்டும் வழிபாடு பண்ணாம அங்க இருக்கக்கூடிய அனந்தன் சொல்லக்கூடிய அந்த நாகத்தையும் சேர்த்து வழிபாடு நம்ம செய்யணும். செய்தோமே ஆனால் நமக்கு வாழ்க்கையில எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். தின்னும். அடுத்த பாம்பு வாசுகின்ற பாம்பு. வாசுகின்ற பாம்பு சுவாமிகிட்டையே வேண்டி அந்த வரத்தை கேட்டது. இந்த வாசுகி பாம்பை வச்சுதான் என்ன பண்ணாங்க, திருப்பாற்கடல்ல அந்த மலையை மத்தா வச்சு பாம்பை கயிறாக கடைஞ்சாங்க. கடையப்படும் பொழுது பாற்கடல்ல இருந்து பொக்கிஷங்களா வந்தது. காமதேனு அதுல தான் வந்தது, கற்பக விருட்சம் வந்தது, மகாலட்சுமி வந்தா, அமிர்த கலசமும் அங்கதான் வந்தது. அமிர்தத்தை மட்டும் நம்ம வாங்கி குடிச்சுக்கிட்டோம். அப்ப அந்த பாம்பு வெளியிட்ட நஞ்ச யார் சாப்பிட்டா? சிவபெருமான் சாப்பிட்டார். நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. எது வேண்டாமோ அது எல்லாமே அவர் வச்சுக்கிட்டார். அவருக்கு இதுதான் அதுதான் கிடையாது. எது வேண்டாத பொருளோ எல்லாமே அவர் வச்சுக்கிட்டார். யாரு? சிவபெருமான் வச்சுக்கிட்டார். வேண்டாத பொருள் எல்லாம். ஊமத்த பூ நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. எருக்கம்பூ பிடிக்குமா? பிடிக்காது. மான் தோல், யானை போர்வை, யானையோட தோலை போத்திக்கிட்டாரு. கஜசம்ஹார மூர்த்தின்னு பேர் அவருக்கு பேரு. மதம் கொண்ட யானையை சம்ஹாரம் பண்ணி அந்த தோலை எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டாரு.
கபாலம், பிரம்மா கபாலம், மண்ட ஓடு, ஆம ஓடு, கழுத்துல பாம்பு, தலையில கங்கை. இந்த மாதிரி எது வேண்டாமோ பார்க்கவே பயங்கரமா இருப்பார். ஆனா அமைதியான ரூபம், சுத்த விக்கிரகம்னு பேரு. எது தேவையில்லை எல்லாம் அவர் வச்சுக்குவார். நம்ம தேவையற்றையும் அவர் தான் வாங்கிக்கிறார். நான் வச்சுக்கிறேன்டா குர்ரா அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவார், உண்மையான பக்தி இருந்தால் மட்டும். அப்ப வாசுகி பாம்பை நம்ம வழிபாடு செய்தோமையானால் அந்த அஷ்டநாகங்கள்ல நமக்கு நீண்ட ஆயுள் அபிவிருத்தி ஏற்படும். இது மாதிரி ஒவ்வொரு நாகத்திற்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. குபேர சம்பத்து கிடைக்கணுமா, சங்கபாலன்னு பேர், அந்த நாகத்தை வழிபடணும். அதனால அஷ்ட நாக வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உடல்லையும் பாம்பு தன்மை தான் இருக்கும். எல்லாருடைய உடல்லையும் குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியை பக்தியின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் தான் நம்ம எழுப்ப முடியும். பாம்பாட்டி சித்தர்னு ஒரு சித்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு அலையில, அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கல. குண்டலினி சக்தி, ஒரு பாம்பு இருக்காமே, எங்க 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 அது நவரத்தனத்தை கக்குமாமேன்னு சொல்லிட்டு அப்படியே ஊரா குளமா திரிஞ்சாரு. கடைசியில அவருக்கு மருதமலையில தான் அந்த ஞானம் கிடைச்சிச்சு. கோயம்புத்தூர்ல மருதமலை, தண்ணின்னு கேட்கப்படுது. அந்த மருத மரத்துல இருந்து தண்ணி வடிஞ்சிச்சு. அதனால அங்க உள்ள சுவாமி பேர் மருதாச்சல மூர்த்தி. மருதம்ன்றது மரம், ஜலம்ன்றது நீர், மருதாச்சல மூர்த்தி. அங்கதான் அவர் ஞானம் கிடைச்சு. பாம்பை எங்க இந்த இடம், பாம்பு உடம்புக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் அவருக்கு அந்த ஞானம் கிடைத்து தியானத்துல உட்காந்து பக்தி மார்க்கத்துல உட்காந்து உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாம்புன்னு சொல்லக்கூடிய குண்டலினி சக்தியை மேல ஏற்றி அவருக்கு அந்த ஞானமானது கிடைச்சிச்சு. அதனாலதான் அவருக்கு பேர் பாம்பாட்டி சித்தர். எல்லார் உடல்லையும் அந்த குண்டலினி சக்தி என்பது உண்டு. அதனால அதை நம்ம பக்தியின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் தான் நம்ம மேல கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. நம்ம தான் பக்தியோட இருக்கமே. எல்லாருமே தெய்வத்தன்மையை பெறலாம், தெய்வமாக முடியாது. தெய்வத்தன்மையை பெறலாம், நான் தான் சாமின்றது இல்லை, சுவாமியினுடைய தன்மை பெறலாம், ஆனா சாமி கிடையாது. அதனால எல்லாருமே எல்லாருடைய உடல்லையுமே தெய்வத்தன்மை பொருந்தியதாக உண்டு. அதை நம்ம தியானத்தின் மூலமாகவும் பக்தி மார்க்கத்தின் மூலமாக தான் அதை எழுப்ப முடியும். அதனாலதான் மெடிக்கல்ல அந்த ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க, நடுவில் ஒரு இது இருக்கும், அதில் பாம்பு மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது வேற எதுவும் கிடையாது, குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய தத்துவம் தான் அது. முதல் ப்ளஸ் போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. இப்போ அந்த சிம்பிள் மருத்துவத்தில் மாற்றிட்டாங்க. அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், மருத்துவத்தில் ஒவ்வொரு இதுக்குமே ஒரு சிம்பிள் உண்டு, ஒரு அடையாளம் உண்டு. மருத்துவத்தில் அந்த டாக்டரோட வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க, அதில் பாம்பு மாதிரி 2 போயிருக்கும். இடைப்பிங்களை, நம்மளுடைய நாடி அப்படிதான் இருக்கும். மொத்தம் 3 விதமான நாடிகள் உண்டு மருத்துவத்துல சொல்லுவாங்க. நாடி பிடிச்சி பார்த்தாரு, எப்படி பார்த்தாரு, உடல்ல ஓடக்கூடிய அந்த பாம்பு தான், அதை வச்சுதான் நாடியை சொன்னாங்க. இடைப்பிங்களையின் இழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கபாலம் காட்டி. யார் சொன்னா? ஔவையார் சொல்லிட்டாரு. விநாயகர் அகவல், எல்லாருமே விநாயகர் அகவல் படிக்கணும். எளிமையான கடவுள், கூட்டா உட்காரக்கூடிய பெருமான் யாருன்னா விநாயகர். கூட்டா வந்துருவாரு, அப்படிப்பட்ட பிள்ளை அவர். மூலாதாரத்தினுடைய முதல் நிலை, அவரை தொடாம எந்த ஒரு பூஜையும் செய்ய முடியாது. இந்த பூஜைக்கும் கௌரி புத்திரன் சொல்லும் போது விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம சுவாமியவே தொட முடியும். அப்போ அப்படிப்பட்ட யோக நிலையை தரக்கூடியவர். அதனால இன்றைய தினம் கருட பஞ்சமி. யாருக்கனும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாக தோஷங்கள் ஏதேனும் இருப்பினும் அவங்க மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பரம்பரையாக வரக்கூடிய நாக தோஷங்களானது, சர்பதோஷங்களானது நிவர்த்தி ஆயிரணும். கால சர்பதோஷங்கள் நிவர்த்தி ஆயிரணும். குழந்தை பேருக்காக வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கணும். தம்பதியிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் தம்பதிகளிடையே ஒற்றுமை நிலவணும். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும். குழந்தை பேரு தள்ளி போகுது அப்படின்னா அவங்கள மனசால பிரார்த்தனை பண்ணிக்கணும். புதுமண தம்பதிகள் அனைவரும் ஒற்றுமையோடு அந்யோன்யமாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்னா சர்ப்பம் தான் காரணம். ஏன்னா அது நெளிந்து போகக்கூடிய தன்மை பாம்புக்கு மட்டுமே உண்டு. அதே சமயத்துல பூமியிலிருந்து எழுந்து நிற்கக்கூடிய தன்மை, 90 டிகிரிக்கு எழுந்து நிற்கக்கூடிய தன்மை சர்ப்பத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் எல்லாமே பாம்பை அடிப்படையாக வைத்தாங்க. அப்ப இன்றைய தினம் கருட பஞ்சமியினுடைய கதை என்ன அப்படின்னா,
காஷ்யப முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தாரு. அவருக்கு 2 மனைவி. ஒருத்தவங்க பேர் கத்ரு, இன்னொரு பேர் வினதைன்னு பேர். கத்ரு வினதைய அடிமை தன்மையை கொண்டவாளா இருப்பா. ஏன்னா 2 பேத்துக்கு ஆகாது, 2 பொண்டாட்டி இருந்தாலே பிரச்சனை தான் நினைக்கிறேன். அப்படிதான் அங்கேயும் நடந்தது, முனிவருக்கு நடந்தது. 2 பேருமே தவம் செய்தார்கள். யாரை நினைத்து? தன்னுடைய ரிஷி காஷ்யபரை நினைத்து தவம் செய்தாங்க. 2 பேருமே எனக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்ரு வேண்டிட்டாங்க. ஆனா எல்லாமே வலிமை உடையவர்களாக இருக்கணும், பார்த்தாலே பயப்படணும், அப்படிப்பட்ட தன்மை இருக்கணும் அப்படின்னு. வினதை 2 குழந்தை போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினதை வேண்டுறாங்க. ஆனா இவங்களுக்குரிய ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. யார் முதலில் கருத்தரித்து குழந்தை பெற்றெடுக்கிறார்களோ அவர்கள் மற்றவர் அடிமையா இருக்கணும். இதுதான் அவங்களுடைய ஒப்பந்தம். கத்ரு பல சூழ்ச்சிகள் பண்ணி வினதைய கர்ப்பம் தரிக்கிறதுல தாமதப்படுத்திட்டா. ஆனா கத்ரு குழந்தை பேரு எடுத்துட்டா. அப்ப கத்ரு எடுத்த குழந்தைகள் அனைத்துமே நாகங்களாக இருந்தது. அந்த நாகங்களாக இருந்தது. அப்ப வினதைய அவளுக்கே அடிமையாக வினதை இருந்தா. ஒரு குறிப்பிட்ட காலத்துல வினதையும் குழந்தை பெற்றெடுக்கிறார். 2 பேர். ஒருத்தன் பேர் அருணன்னு பேர். அருணன் யாரு அப்படின்னா, அவன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரியான தன்மை உடையவனாக இருப்பான். அவரு சூரிய பகவானை மனதால வேண்டி சூரிய பகவானுக்கு தேரோட்டியா போயிட்டார். அருணன் சூரிய பகவானுக்கு தேர் ஓட்டக்கூடிய அந்த தேரோட்டிக்கு பேர் அருணன்னு பேர். யார் பெற்றெடுத்தா? வினதை. அடுத்த பையன் யார் அப்படின்னா கருடன். இந்த கருடன் என்ன பண்றாரு? நடந்தவற்றையெல்லாம் தாயிட்ட கேட்கிறார். நீ ஏமா இவ்வளவு அடிமையா இருக்க, என்னம்மா விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி உன்னுடைய சித்தி சொல்லக்கூடிய அவங்க நம்மளை அடிமையாக்கிட்டாங்க. நான் போய் கேட்குறேன், இந்த அடிமையிலிருந்து விடுதலை செய்வதற்கு உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத நான் போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு கருடன் போறார். கத்ருட்ட கேட்குறார், எங்க அம்மாவை எங்களை இந்த அடிமையிலிருந்து விடுபடுவதற்கு நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு கத்ரு சொல்றா, இந்திரன்ட்ட இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை நீ கொண்டுட்டு வரணும். நீ கொண்டுட்டு வந்துட்டேன்னா உங்களை அடிமையிலிருந்து நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு கத்ரு சொல்ற. இந்த ஒரே காரணத்திற்காக கருட பகவான் எங்க போறார் அப்படின்னா, இந்திரலோகம் போய் இந்திரனோட சண்டை போடுறார். தன் தாய்க்காக சண்டை போடுறார். சண்டை போடும் பொழுது இந்திரன் மிக பலசாலி. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை தாக்குறார். தாக்கப்படும் பொழுது கருடனுடைய ஒரு இறக்கையானது துண்டிக்கப்படுது. அப்ப கருடன் அங்க போய் இந்திர பகவான்கிட்ட கேட்கிறார், இந்த மாதிரி என்னுடைய தாய்க்கு நாங்க இத்தனை வருஷமா நாங்க அடிமையா இருக்கோம், இந்த அமிர்த கலசத்தை கொண்டு போயிட்டு நான் கொண்டுட்டு வந்துடுறேன், அவங்கள்ட்ட கொடுத்தா போதும், அவங்க அமிர்த கலசத்தை கொண்டுட்டு வரதான் சொல்லி இருக்காங்க, நான் கொண்டுட்டு வந்தோன்னே நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, தாய் மேல் கொண்ட அதிக பற்றின் காரணமாக இந்திரனே அமிர்த கலசத்தை கொடுத்துட்றாரு கருடன்ட்ட. இந்த அருமையான இந்த தன்மையை யார் பார்க்கிறாருன்னா மகாவிஷ்ணு பார்க்கிறாரு. இவ்வளவு தாய் மீது அன்பு கொண்ட ஒருத்தவன் இருக்கானா, அவன் தனக்குன்னு எடுத்துக்காம அமிர்த கலசத்தை அவர் சாப்பிட்டுருக்கலாமே, அப்படி சாப்பிடாம யார்கிட்ட கொண்டு போறார், தன் தாய்க்காக கொண்டு போற. இந்த அன்பின் காரணமாக அவருக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார் மகாவிஷ்ணு. அப்ப கருடன்னு கேட்கிறார், உங்களை சுமப்பதற்குரிய வாகனமாக நான் இருக்கணும் அப்படின்னு. அதனால மகாவிஷ்ணுடைய வாகனமாக கருடன் இருக்கார். அப்படிப்பட்ட புண்ணிய நாள் தான் இன்னைக்கு. அப்ப இது மட்டுமல்லாம ஒரு சகோதரியினுடைய சகோதரன் பாம்பு தீண்டி இறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட சகோதரனோட உயிரை மீட்டு தந்த நாள் நாகர வழிபாடு செய்து, சகோதரி நாகர வழிபாடு செய்து இறந்த தன்னுடைய சகோதரனை மீட்டெடுத்த நாளும் இன்று. அதனாலதான் யாருக்கெல்லாம் சகோதரன் இருக்காங்களோ அவங்களாம் மனசால என்ன பண்ணிக்கணும், சகோதரன் தீர்க்க ஆயுளோடு நல்லா இருக்கணும். ஜாதகத்துல 3ஆம் இடம் சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா. அதை வச்சு தாய் சகோதரன் எப்படி இருப்பா, சகோதரி எப்படி இருப்பா அப்படின்னு ஜாதகத்துல சொல்லுவோம். அப்படிப்பட்ட தன்மை. அதனால சகோதரன் இருக்கிறவங்களா என்னுடைய சகோதரன் தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார
பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இன்றைய தினம் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்வ தோஷங்கள் இருந்ததும் அந்த சர்வ தோஷங்களானது நிவர்த்தி ஆயிரணும் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இன்றைய தினம் நம்ம கோயிலில் சொல்லப்படும் பொழுது ராகு கேது சர்வமூர்த்தியாக இருக்காங்க. அதனால சுவாமிக்கு விளக்கு ஏற்றுறவங்க விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புண்ணிய கஷேத்திரமாக கருதப்படக்கூடிய நாகப்பட்டினம், நாகர்கோயில், திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், இந்த மாதிரி இதெல்லாம் நாகர்லாம் வழிபட்ட இடம். அதனாலதான் அந்த பேரே நாகர்கோயில், அதிலே பேர் வந்துருக்கு. நாகப்பட்டினம், நாகேஸ்வரம், திருப்பாம்புரம், இது எல்லாமே நாகர் வழிபாடு செய்த இடம். அதனால இன்றைய தினம் கருடரையும் நாகரையும் வழிபட்டு அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனசால பிரார்த்தனை பண்ணிக்காங்க. கிராம சேமமா இருக்கணும், நகர சேமமா இருக்கணும், லோகக்ஷேமமா இருக்கணும். கிராமம் சொல்லப்படும் போது அதில் எல்லாருமே வந்துருவோம். அதனால ஒரு நம்மளுடைய ஆலயத்தினுடைய பூஜையினுடைய மிகப்பெரிய தன்மை என்னன்னா, கூட்டு பிரார்த்தனைன்றது ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே சேர்ந்து ஒரே காரியத்தை நினைக்கப்படும் பொழுது அந்த காரியம் ஜெயம் ஏற்படும். அதனாலதான் நீங்க அமைதியா இருக்கணும். உங்க எல்லாத்துக்காகவும் இங்க பிரார்த்தனை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதற்கு நீங்க முயற்சி தடை இல்லாம இருக்கணும். அப்ப தடை பண்ணப்படும் பொழுது அந்த காரிய தடைகள் உங்களுக்கு மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்களுக்கு அந்த தடை ஏற்படும். என்னுடைய மார்க்கத்துல நான் பூஜை பண்ணிட்டே இருப்பேன். நீங்க அங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட எனக்கு இங்க எனக்கு பிரச்சனை ஆகும். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா நீங்க பேசுங்க, பேச வேணான்னு சொல்ல கிடையாது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பீங்க. எல்லாம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அமைதியான முறையில் பேசுறோம். இப்போ நாங்கள் பேசணுமா இருந்தால் கூட இப்படித்தான் பேசுவோம், அமைதியா முறை. ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கவலையோடு இதோடு வந்திருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்கும் காரியம் வெற்றி ஆகணும். நாங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் தான் நாங்கள் இருக்கோம், வேண்டிக்கிறோம். ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு தன்மை உண்டு. அதனால மனசார எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சகல சௌபாக்கியத்தோடு இருக்கணும். யாரெல்லாம் மனசுல என்னென்ன விண்ணப்பங்கள் வைக்கின்றீர்களோ எல்லா விண்ணப்பங்களும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நாங்களும் பூஜை பண்ணிக்கிறோம். தொடர்ந்து அக்னிகாரியம் நடக்கும். மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.